உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. பல வருஷமா பல நூற்றாண்டுகளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ரகசியம் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஜோசப் மர்ஃபியோட உங்கள் ஆழ்மனதின் சக்தி புக்க வச்சு அந்த சூப்பர் பவர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, நம்ம எல்லாருமே இத பத்தி எப்பவாவது யோசிச்சிருப்போம் இல்லையா? நம்மள சுத்தி பாருங்க. ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி இருக்காங்க? வாழ்க்கையில ஏன் இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகள்? இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்களே. ஏன் ஒருத்தர் மட்டும் தொட்டதெல்லாம் ஜெயிக்குது, ஆனா இன்னொருத்தர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தோத்துட்டே இருக்காரு? ஏன் ஒருத்தர் எப்போ ஆரோக்கியமா இருக்காரு, ஆனா இன்னொருத்தர் நோயோட போராடிட்டு இருக்காரு? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்விகள்ல தான் நமக்கான பெரிய பதில் ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அது வெளியில, இந்த உலகத்துல எங்கேயும் இல்ல. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, அந்த பதில் நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமாங்க, அந்த பெரிய ரகசியம் வேற ஒன்னும் இல்ல, உங்க ஆழ் மனதோட சக்தி தான். உங்க லைஃப்ல வெற்றி, சந்தோஷம், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ற அந்த மாஸ்டர் கீ உங்களுக்குள்ளே தான் இருக்கு. ஓகே, இந்த பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ முதல்ல நம்ம மனசோட 2 பாகங்களை பத்தி புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் இது. இது உதாரணம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உங்க மனச ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க தான் அந்த தோட்டக்காரர். நாள் முழுக்க நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு யோசனையும் ஒரு வித மாதிரி. நீங்க என்ன விதைய போடுறீங்கன்னு அந்த மண்ணுக்கு, அதாவது உங்க ஆழ் மனசுக்கு தெரியாது. நல்லதே கெட்டதுன்னு பார்க்காது. நீங்க அமைதியான எண்ணங்களை விதைச்சா அங்க அமைதி வளரும். கவலைய விதைச்சா கவலை தான் முளைக்கும். சோ தோட்டக்காரர் யாரு? நீங்க தான். இன்னும் சிம்பிளா புரியணும்னா வாங்க, நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய கப்பலா கற்பனை பண்ணி பார்ப்போம். உங்க கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த மனசுதான் அந்த கப்பலோட கேப்டன். எங்க போகணும், என்ன பண்ணணும்னு ஆர்டர் போடுறதெல்லாம் இந்த கேப்டன் தான். இப்போதான் அசல் மேட்டரே இருக்கு. இன்ஜின் ரூம்ல வேலை செய்யற உங்க ஆழ் மனசு இருக்கே, அதுதான் அந்த கப்பலோட சிப்பந்திகள். கேப்டன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வாங்க. ஏன், எதுக்குன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க, தர்க்கமே பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கேப்டன் போய் அந்த பாறையில மோதுன்னு சொன்னா கூட யோசிக்காம மோதிருவாங்க. பாருங்க, என்னால முடியாதுன்னு கேப்டன் நம்புனா அந்த சிப்பந்திகள் அதை உண்மையாக வேலை செய்யும். என்னால முடியும்னு உறுதியா நம்புனா அதையும் உண்மையாக்கும். முழு கண்ட்ரோலும் கேப்டன் கையில தான். அப்போ இந்த கேப்டனுக்கும் சிப்பந்திக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை இயக்குற அந்த பேசிக் ரூல் என்ன? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விதி. அதுக்கு பேரு தான் நம்பிக்கையின் விதி. அதாவது பவர் நீங்க நம்புற பொருள்ல இல்ல, உங்க நம்பிக்கையிலே தான் இருக்கு. உங்க கான்ஷியஸ் மைண்ட், அதாவது கேப்டன், எதை முழுசா ஆழமா சந்தேகமே இல்லாம நம்புறாரோ அதுதான் ஆழ் மனசுக்கு போற டைரக்ட் ஆர்டர். அந்த நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் இருக்கும். இந்த ஒரு வரிய கேட்டா இது தெளிவா புரியும். ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறான், எப்படி உணர்றான், எப்படி நம்புறானோ அதுதான் அவனோட மனசோட, உடம்போட, சூழ்நிலையோட நிலைமையா மாறுது. யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்கள், உங்க ஃபீலிங்ஸ், உங்க நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கைய, இந்த யதார்த்தத்தை உருவாக்குது. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான உண்மை இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இது எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க கேட்கறது புரியுது. வாங்க ஒரு சூப்பரான நிஜமான உதாரணத்தை பார்க்கலாம். உலக புகழ் பெற்ற சிங்கர் கருசோ ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அவருக்கு பயங்கரமான ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சு. அவ்வளவுதான், அவரால பாட முடியல. தொண்டையெல்லாம் இறுக்கமாயிடுச்சு, வேர்த்து கொட்டுது. அவரோட நெகட்டிவ் எண்ணங்களே அவர் ஒரு கைதி மாதிரி ஆக்கிருச்சு. அந்த நேரத்துல அவர் தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டாராம், எனக்குள்ள இருக்கிற குட்டி நான் பெரிய நான கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குதுன்னு. இங்கே குட்டி நான்னா பயம், சந்தேகம் நிறைஞ்ச அவரோட கான்ஷியஸ் மைண்ட். பெரிய நான்னா அளவே இல்லாத சக்தி கொண்ட அவரோட ஆழ்மனசு. அந்த உள்ளுக்குள்ள நடந்த போராட்டத்தை எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போதான் அவர் ஒரு முடிவு பண்றாரு. அந்த கப்பலோட கேப்டன் அவர் தானே. உடனே தம் பயத்துக்கு ஒரு நேரடி ஆர்டர் போடுறாரு. வெளியே போ, இப்போ பெரிய நான் பாடப்போகுதுன்னு ரொம்ப அதிகாரமா சொல்றாரு. அடுத்த செகண்ட் என்னாச்சு தெரியுமா? அவரோட ஆழ்மனசு, அந்த சிப்பந்தி, கேப்டனோட ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சது. பயம் ஓடிப்போச்சு, தொண்டை ரிலாக்ஸ் ஆச்சு. அவர் ஸ்டேஜ்ல ஏறி அன்னைக்கு ஒரு மறக்க முடியாத கச்சேரியை கொடுத்தாரு. கருசோக்குள்ள இருந்த அந்த பெரிய நான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. உங்க ஆழ் மனசு எப்பவுமே தூங்காது, அது முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன ஆர்டர் போடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், உங்க வாழ்க்கை கப்பலோட கேப்டனா இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க ஆழ் மனசுக்கு நீங்க என்ன